வணக்கம். 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஆம்ச்சூர் பவுடர்னா வேறு எதுவும் இல்லை, ட்ரை மேங்கோ பவுடர் தான் இந்த ஆம்ச்சூர் பவுடர். அதை நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். பாஸ்தாக்கு ஒரு நல்ல டிப்பிங் சாஸ் இது. இந்த ஸ்பைஸ் மிக்ஸோட அந்த பாஸ்தா நல்லா கலந்து அந்த டிப்பிங்கோடு வச்சு சாப்பிட்டா ஒரு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் ஒரு கை அளவுக்கு மின்ட் லீவ்ஸ் இலையும் நான் வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் தயிரை நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரை டம்ளரில் 3/4 டம்ளர் தயிரை போட்டு நான் அரைச்சிக்கிறேன். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகையும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. ஸோ இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக அரைச்சாச்சு. நல்ல கலரு, டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். 100% கேரண்டி. நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஃபென்டாஸ்டிக். இதோடு வச்சு சாப்பிடும்போது அமேசிங்காக இருக்கும். இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த பாஸ்தா ஸ்நாக்ஸை நல்லா ஆடி இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் போட்ட பாஸ்தா 1 டம்ளர் பாஸ்தாவை தான் நான் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல, இது ஒரு 2 டம்ளர் பாஸ்தா வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா 2 இல்லை 3 டம்ளர் வரைக்கும் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் சேர்த்துக்க போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் மைதாவும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த போட்ட அந்த ஃப்ளார்லாம் நல்லா பாஸ்தாவோட நல்லா கோட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சமானா ரொம்ப கொஞ்சமாகவே. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி இதை போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோம். டேஸ்ட்டு பிரமாதம். இந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஃபேபுலஸ். உங்கள் குழந்தைங்கிட்டேருந்து யார்கிட்ட வேணால் கொடுங்க, எல்லோரும் விரும்பி கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க.